பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்பதை தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். நாம் வாசித்த இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று தேவனிடத்திலே விண்ணப்பித்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தூங்காமல் உறங்காமல் இஸ்ரவேலை காப்பாராகில் நம்மை காப்பது எத்தனை நிச்சயம்! ஆம், அநேக நேரங்களில் தேவனாகிய கர்த்தருடைய கரங்களின் பாதுகாவலை நாம் அனுபவித்திருக்கிறோம். அப்படித்தானே? கண்மணியை தொட முடியாமல் கண்களின் இமைகள் கண்களை காப்பது போல என்னையும் காத்தருளும் என்று தாவீது விண்ணப்பிப்பது எத்தனை அருமையாயிருக்கிறது. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை சூழ கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். ஆபத்துகள் நேரிடாதபடிக்கு தமது பறந்து விரிந்த செட்டைகளின் மத்தியிலே நம்மை பாதுகாக்கிறார். கண்மணியைப் போல நம்மை காத்து கொண்டே வருகிறார். சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, மாறாக சத்துருவின் கிரியைகளை நாம் மேற்கொள்ளுகிறதற்கு நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்து நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே வருகிறார். இந்த உலகத்திலே வியாதிகள், பலவீனங்கள், விக்கினங்கள் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர் மட்டுமல்ல, கண்மணியைப் போல நம்மை காத்து கொள்ளுகிறவரும் அவர்தான். இந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று பக்தனாகிய தாவீது விண்ணப்பித்த விண்ணப்பத்தின் வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்முடைய கண்மணிகளைப் போல எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு வருகிற உம்முடைய தயவை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாவலுக்கு கீழாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பாக்கியமுள்ள அனுபவம்! இந்த அனுபவத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல தேவனாகிய கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பிலே, உம்முடைய அரவணைப்பிலே தொடர்ந்து நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். சத்ருவினுடைய கிரியைகளை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.